முருகன் வைஃப் ஆஃப் பூங்கோதை. இப்படியே ஒரு மர்டர் கேஸ் நடக்குது கோர்ட்டில், அமெரிக்காவில் நடக்குது. சங்கரன் பிள்ளை லாயரு, இவருடைய கிளைண்ட்டு அக்யூஸ்டு மர்டர் பண்ணியிருக்கான்னு கேஸ் நடக்குது. அங்கே எல்லாமே ஜட்ஜி மட்டும் இல்லை, ஜூரி இருக்கும், 10 பேர் இருப்பாங்க. உங்கள் மாதிரி சமூகத்தில் இருக்கிறவங்க 10 பேர் வாலண்டியராக போய் உட்காந்துக்குவாங்க. எல்லா ப்ரூஃபு என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அவர் தான் டிசிஷன் எடுக்கணும், இந்த 10 பேர். ஸோ என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, கேஸு இவருக்கு எதிர்மறையாக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஒரு ட்ரிக்கு போட்டாங்க. என்னென்னா இந்த மர்டர் கேஸில் இவன் தான் மர்டர் பண்ணதுன்னு பலவிதமான ப்ரூஃப் இருக்குது, ஆனால் பாடி கிடைக்கல. அதனால சங்கரன் பிள்ளை ஆர்கியூ பண்ணுறாங்க, அந்த ஆள் சத்ததே இல்லை, பாடி கிடைக்கல தானே, அவனு சாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் மித்தவங்க எல்லாமே ஃபேமிலி எல்லாமே சொல்கிறாங்க சத்துட்டாங்க, அவர் ரத்தம் கடிச்சது இது கடிச்சது, ஆனால் பாடி கிடைக்கல. அதுக்கு கடைசியில் என்ன எப்படியோ தோல்வி போயிடுவேன்னு வந்துச்சு. அதுக்காக என்ன ட்ரிக் போட்டாங்க, என்னன்னா இன்னும் ஒரு நிமிடத்தில் யார் நீங்கள் சத்துட்டீங்கன்னு இவன் மேலே சும்மா குற்றம்னு சொல்கிறீங்களோ அந்த ஆள் இந்த வாசலில் இப்படி வரப்போகிறான். எல்லாம் பூரா ஜட்ஜு, இந்த 10 பேர் பூரா கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இப்படியே பார்த்து உட்காராங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் அந்த ஆள் யார் சத்து இருக்கிறான்னு நினச்சிருக்கோமோ இப்போ அவர் வரப்போகிறாங்கன்னு எல்லாம் அப்படியே உட்காந்துங்க. 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் ஆகிடுச்சு, வரல. அதுக்கப்புறம் எல்லாம் இப்படி பார்த்தாங்க என்ன நீ. அப்போது சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, இவனை சாகலை, இன்னும் இவனு சத்துட்டானே ப்ரூவ் பண்ணல, எப்படி இவனு மர்டர் பண்ணான்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க? நான் இப்போ சொன்னோட நீங்கள் எல்லாம் வாசலில் பார்த்தீங்களா இல்லையா? அதனால உங்கள் மனத்தில் எல்லாமே டவுட் இருக்குது, இவன் உயிரோடு இருக்கிறானா இல்லை போயிட்டானான்னு. அதனால இந்த கேஸ் ஆகாதுன்னு சொன்னான். ஓ ஜெயிச்சிட்டேன்னு நினச்சான். அவர் அந்த ஜூரி உள்ளே போய் எல்லாம் யோசித்து திருப்பி வந்தாங்க. வந்துட்டு இவனு கில்ட்டி as அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. சங்கரன் பிள்ளை கேட்டாங்க, இது எதுக்கு, நீங்கள் எல்லாம் வாசல் பார்த்தீங்களா இல்லையான்னு. அதுக்கு அவர் சொன்னாங்க, நாம் எல்லாம் பூரா கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வாசல் பார்த்து உட்காந்தான் அந்த 1 நிமிடம். ஆனால் உன்னுடைய கிளைண்ட் இருக்கிறானே அவன் மட்டும் சும்மாவே இருந்தான். என்னதுக்குன்னா அவனுக்கு தெரியும். இது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டு சூழ்நிலை. இது எப்படின்னா, கூட இருந்தால் கூட இருக்க முடியாது, தனியாக போட்டால் தனியாக இருக்க முடியாது. இது ஒரு மாதிரி நோய். இது முருகன் வைஃப் ஆஃப் வாட் எவர், அது கொஞ்சம் மாற்றிக்கணும். இவர் ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃப் கரெக்டான ரோல் எடுத்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும். இது நீங்கள் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எதுக்கு இப்படி நான் முருகன் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அவர் டாமினண்ட்டாக இருக்கிறாங்க, நான் கம்மியாக இருக்கிறேன்னு அவர் நமக்கு சொல்கிறாங்க. இது மூலமாக நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவின்னா ஒருத்தர் தலை மேலே இன்னொருத்தர் உட்கார்றதில்லை, 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது. ரொம்ப நாள் நீங்கள் அவர் தலை மேலே உட்காந்தீங்களோ என்னமோ, இப்போ அவர் ஏறி உட்காந்துருக்குறாங்க. முருகன் வைஃப் ஆஃப் பூங்கோதை ஆயிடுச்சு. அதுக்கு 2 பேர் தலைமையில் ஏறி உட்கார வேண்டாம், பக்கமாக உட்காந்து நடந்தால் சுகமாக இருக்கும். நீங்கள் போய் அவர் தலைமையில் உட்காந்தா இல்லை அவர் வந்து உங்கள் தலைமையில் உட்காந்தா இது யாருக்கு சுகமாக இருக்காது. ஒன்று நம்ம தலைமையில் யாரோ உட்காந்தா நமக்கு சுகமாக இருக்காது, உட்கார்ந்தவனுக்கு சுகம் இல்லை தானே. தலைன்றது சேரில் உட்காந்துக்கலாம், கீழே தரையில் உட்காந்துக்கலாம். தரையில் உட்கார்றது நல்லா இருக்கும், தலைமையில் உட்கார்றது நல்லா இல்லை, யாருக்கும் சுகம் வராது இதனால. அதனால் நாம் இது புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். கணவன் மனைவின்னா ஆணுக்கு கணவன் பெண்ணுக்கு மனைவின்னு சொன்னோம். அப்படின்னா இவனு மேலே அவனுக்கு கீழே நினச்சிட்டிங்க, அதனால தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. முருகன் வைஃப் ஆஃப் பூங்கோதை என்னென்னா, நான் கீழே இருக்கிறேன் அவர் மேலே இருக்கிறாங்க. இந்த மேலே கீழே விட்டுட்டு கூட இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடக்கும்.